ஊர் பிரச்சனையாகி நாளைக்கு தெரு சிரிக்கிற மாதிரி வச்சுருவோம். நம்ம வீடியோ ஆஃபீஸ் சொல்லிட்டேன். பப்ளிக் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் பெருமாள் கோயில் கவர்மெண்ட்டில் தண்ணி எடுக்க யாருக்கு எங்ககிட்ட மன்ற அனுமதி நீங்கள் கேட்கல. ஒன்றும் பப்ளிக்கும் எங்ககிட்ட கேட்கல. புதுப்பட்டி பஞ்சாயத்துக்கு நீங்கள் தண்ணி கொடுக்க சொல்லி லத்தோடி பஞ்சாயத்துலேருந்து கொடுங்கன்னா அது எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் போடுறீங்களா? அப்போ சர்வதிகாரமா? மன்றம் ஒன்றும் இல்லைங்களா? நீங்கள் ஓஆர்சி யார் கையெழுத்து போட்டீங்க? நீங்கள் போட்டிருக்கீங்களா? யாரா? சரிங்க சார், நான் நாளைக்கு கலெக்டரோட பார்த்துக்கிறேன். காலையில் அங்கே பேசுகிறேன். என்ன பூபதி சொல்ல என்ன சொல்ல? நான் வந்து கேட்ட ஆர்டர் வச்சிருக்காங்க, நான் பதிக்கிறேன் அப்படின்னா நான் சரி. பஞ்சாயத்து புது பஞ்சாயத்து என்னன்னு கேட்டுங்க. நான் வண்டி போட்டு அண்ணன் கிட்ட காலையில் பேசுகிறேன். நான் முதல்ல வந்து ஓனர்கிட்ட சொல்லி மறுபடியும் திருப்பி நீங்கள் ஒம்புல இருக்கக்கூடாது. நான் சொல்லிட்டேன். நீங்கள் பஞ்சாயத்தில் கை வைக்கணும்னா ஒன்று ஏதோ ஒன்று கேட்டு கை வைக்கணும். பஞ்சாயத்தில் ராத்திரியில் ஒன்று இருக்கக்கூடாது. வண்டி போட்டோ எடுத்துகிட்டு இல்லைடா. அம்மாட்ட சொல்லி விஓவையும் அறையும் வச்சு நான் கேட்குறேன். அவர் அன்னைக்கு இவர்கிட்ட கூட சொல்கிறேன். இந்த இது 1,80,000 ரூபாய்க்கு ஒரு போர்டை போட்டு 50 மீட்டர் அங்கேயே தண்ணி எடுத்துக்கலாங்க. அது தீர்மானத்தை மாற்றிக்கலாம். அவனை கவுன்சிலரை பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று எங்ககிட்ட லெட்டர் கேட்கணும்ல. கேட்கணுமா கேட்கக்கூடாது? தம்பி நீ வண்டி எடுத்துரு, மூடிட்டு என்ன பிரச்சனை ஆயிடும். அப்படியே முன்சிப்புக்கு ஃபோன் பண்ணு. முன்சிப்புக்கு ஃபோன் பண்ணு. ஆமாம் படிக்கிறாங்க. அதான் படிப்பாங்களா அவங்க அதிகாரிகளுக்கு படிக்கிறேன்னாங்க. அதுக்கு தான் முன்சிப்பு ஃபோன் பண்ணுவேன். வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷன் போட்டு நாளைக்கு பேசுகிறேன். வண்டி நிறுத்திட்டாங்க. விஓவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் பேசுகிறேன். விஓக்கிட்ட ஃபோன் போயிட்டு என் லைனில் வர சொல்லு. தெக்குமேட்டில் ஒரு 2 பேர் நம்ம பஞ்சாயத்தில் வர மீதியில் புதுப்படி பண்ணி அது சுடுகாட்டு வரைக்கும் லைன் இருக்கா இல்லையா? சுடுகாட்டு லைன் இந்த மருந்து அடிக்கிறவங்க அங்கே வரைக்கும் போகுது. வேலூர் வரைக்கும் வருதில்ல. அவங்களுக்கு எப்படி இதில் தேவைப்படணும்? அவருக்கு தேவராஜன் வரைக்கும் லைன் இருக்குது. அது அந்த நம்ம டேங்கில் இருக்குது. அந்த கனெக்ஷன் கொடுத்துருக்குங்க. ஆமாம் இருக்குது. இந்த பாலமூட்டுக்கும் இவங்களுக்கு தான் நம்ம பஞ்சாயத்து வருது. ஆமாம் ஆமாம். 2 ஓட்டுக்கோசரம் ஒரு எஸ்டிமேட்டை 1,80,000 பண்ணுறது சரி. இந்த தண்ணி போகுமா? என்ன விளையாடும்? கொடுக்க முடியாதுங்க. நான் ஃபோனை கட் பண்ணேன். விஓகிட்ட ஃபோன் பண்ணிட்டு என்ன லைனில் வர சொல்லு. என்னம்மா தம்பி மூடிட்டு வண்டி எடுக்கிறே இல்லையா? நான் மரியாதையோட பேசுனா மூடிட்டு எடுனா அது என்னன்னா புளியை மூடி விட்டு வண்டி எடுக்க சொல்ல புளியை தான் மூட சொல்றாங்க. புளியை மூடிட்டுன்னு சொல்றேன். மரியாதை சரிங்க மன்னிச்சுங்க. இந்த குழியை மூடிட்டு வண்டி எடுங்க. ஏன்னா மூடிடலாமண்ணா? கேட்டு வண்டி எடுக்கலைன்னு சொல்ல எடுக்கிறோம் தான் சொல்றேன். எடுக்கலைன்னு சொல்ல நான் அந்த இடத்துலயும் நான் சொல்லலையே. வண்டி எடுத்துக்கிறேன். நாளைக்கு நாங்களும் வண்டி வச்சிருக்கோம் தான். சரி வண்டிக்காரங்க ஒரு தொழில் செய்யற ஆளுக்கு மரியாதை கொடுத்தா என்னமோ வந்தா என்னமோ நீங்க தான் புளியை மூடிட்டு வண்டி எடுங்க தான் சொன்னேன். அப்படி சொல்ல மூடிட்டு எடுத்தா யாரு நான் பேச ஆச்சுக்க யார் புளியை மூடிட்டு சொன்னாரு. இல்ல சொன்னேன். ஏன்னா நீங்க மூடிட்டு எடுன்னு சொன்னீங்க. வண்டி மூடிட்டு புளியை மூடிட்டு எடுங்க. இல்ல நீங்க சொன்ன அதாவது மனசுல அதான் வச்சிருக்கேன். பட் வாயில இருந்து வந்த வார்த்தை மூடிட்டு வண்டி எடுன்னு சொன்னீங்க. அதான் நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க புளிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண கிடையாது. புளியை மூடிட்டு வண்டி சரி அவ்வளவுதான். அவனை நாளைக்கு ஏடியில் இருக்குது. நட்பு இல்லாத ரோடு படிக்கல உண்டாம 1/2 அடி உள்ள போனோம்னா 2,700 ரூபா கட்ட சொன்னான். பள்ளத்துக்கு விட்டேன். பஞ்சாயத்துல லெட்டர் வாங்காத எப்படி கொடுத்தோம்? அவனை வச்சுக்கிறாங்க.
ஆத்தனை பைப் லைன் உடஞ்சி போச்சானே நசிங்க இருக்கு இல்ல அது என்ன பைப்பே மேல இருக்கு அதான் நசிங்க இருக்கு நாளைக்கு அதை பறிச்சு விட்டீங்களா ஆனா அங்க இருந்து பார்த்தா ஆனா அங்க இருந்து தெரியுதாப்பா பாக்குறோம் இப்ப என்ன சொல்லிட்டாங்க நாங்களும் பாக்குறோம் காட்டுங்க நாங்களே எங்களுக்கு கண்ணு தெரியல பாத்துக்கிறோம் அப்படி தெரியுது மம்டி குடிக்கும் பைப்பு வித்தியாசம் தெரியாதானே குழி மூடிட்டு வண்டி எடுக்கிறீங்க தெரியல தெரியலன்னா சொல்லக்கூடாது குழி மூடிட்டு வண்டி எடுக்கிறீங்க இல்லையா மூடி கொடுத்துறேன் எடுத்துறேன் மூடு என்ன பண்ணலாம் அப்படிதான் போடுறதுனாலும் போடுங்க நீ போடுறதால போடுங்க யாரும் போடுங்க பிரச்சனையை தந்துச்சுக்கலாம் வேற ஒண்ணும் இல்ல அதிகாரம் இதுல ஒண்ணும் அதிகாரம்லாம் இல்ல மாமா ஏமா 8000 லிட்டர் தண்ணியில எப்படி 8000 லிட்டர் தண்ணி எத்தனை வீடு யூஸ் பண்ணுது 8000 லிட்டர் தண்ணி எத்தனை வீடு யூஸ் பண்ணுது அப்புறம் கணக்கு தெரியலீங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்னு எதுக்கு பஞ்சாயத்து பேச வர்றீங்க அப்புறம் எதுக்கு பேச வந்தீங்க இல்ல எத்தனை வீடுன்னு தெரியாதவங்க அப்புறம் எதுக்கு பேச வர்றீங்க இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா எத்தனை வீடு யூஸ் பண்ணுது பஞ்சாயத்து தலைவர் யார் இல்ல பஞ்சாயத்து தலைவருங்க யாரு யாரு பஞ்சாயத்து தலைவர்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்லுங்க அவர் வார்டு நம்பர் அவர் வார்டு நம்பர்னா வார்டுக்கு பதில் சொல்லிக்கலாம் பஞ்சாயத்து தலைவருங்க யாரு 8000 லிட்டர் தண்ணி எத்தனை வீடு யூஸ் பண்றாங்க நான் எந்த வார்டுல வர்றேங்கிறது பிரச்சனை கிடையாது எந்த வார்டுல வரனே தெரியல ஊராட்சி தலைவர் எதுக்கு வர்றேன் தெரியல அப்புறம் எப்படி பஞ்சாயத்து தலைவரா வரீங்க ஓட்டு கேட்க வந்து காலில் விழுகும்போது தெரிஞ்சுதானே உங்களுக்கு லைன் போட்டுருக்கோம் என்ன லைன் போட்டிருக்கீங்க என்ன லைன் போட்டிருக்கீங்க என்ன லைன் போட்டிருக்கீங்க அந்த ரோடு வந்தத பொறுக்கி தின்னத பத்தா தானே அந்த ரோடு சுடுகாட்டு ரோடு வந்ததா யார் பொறுக்கினா ஊராட்சி இருக்குது பிளாட் மேல பிளாட் வாங்கி வச்சுட்டு கையெழுத்து போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கீங்களா உன்னை கேட்ட கையெழுத்து போடுவோம் உன்னை கேட்ட காலில் விழுகும்போது தெரியலையானே ஓட்டு வாங்கும் போது ஓட்டு வாங்கினாலதான் இப்ப வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா வந்து காலில் விழுகும்போது தெரியலையான அறிவு அப்புறம் வேற எப்படி காட்டீங்க எங்கேயுமே போக கூடாது தண்ணி எங்கேயுமே போக கூடாது உங்க விருப்பத்துக்கு தண்ணி தொடர்ந்து உங்க விருப்பத்துக்கு முடிக்கீங்க அங்க இருக்க முடியாது அடிமலையில் இருக்கிறது பிடிச்சிங்க நாங்க எங்க இருந்து பிடிக்கிற தோட்டத்துல அப்புறம் ஓட்டு மட்டும் வேணுங்கிறீங்க இல்ல ஓட்டு மட்டும் வேணுங்கிறீங்க இங்க எதுக்கு போகுது ஒரு வீட்டுக்கு எதுக்கு போகுது ஒரு வீட்டுக்கு எதுக்கு போகுது 500 மீட்டர் எதுக்கு போகுது 500 மீட்டர் மாட்டு கட்டுதாருக்கு எதுக்கு போகுது அது கேக்குறதுக்கு உரிமை மாட்டு கட்டுதாருக்கு போகுது அப்ப என்ன கணக்குல போகுது தரத்துல எதுக்கு 500 மீட்டர் எதுக்கு போகுது 500 மீட்டர் வருமா வராதா 500 மீட்டர் வருமா வராதா லத்தோடி லிமிட்ல வர்றாங்க அதோ நாங்களும் லத்தோடி லிமிட் தான் உனக்கு லைன் போட்டுருக்கு எனக்கு லைன் அது தண்ணி வரல சுடுகாடு லைன்ல தான் தண்ணி வரல இத எடுக்க முடியாது போட வேண்டியதான உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் உங்க தனிப்பட்ட வீட்டுக்கு 500 மீட்டருக்கு 700 மீட்டருக்கு போடுவீங்க அது தனிப்பட்ட வீடு கிடையாது அது தோட்டம் கிடையாது அப்ப இருக்கிறவங்க கொடுக்கறதுனா மட்டும் பிரச்சனையா யாரும் உங்களை செய்வான்னு அப்புறம் எதுக்கு வந்து நிறுத்துனீங்க அவர் கேக்குறாரு கேக்குறது நீ பதில் சொல்லுங்க அதை எங்களுக்கு கேட்டா நாங்க மேல இடத்துல இருந்து கேட்டா நாங்க பதில் சொல்லிக்கிறோம் புளிய மூடிக்கிட்டு மூடுறதாமா மூடிக்கிட்டு இது பண்றதாமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா பாத்துக்கலாம் எத்தனை பேரை நீங்க எடுங்க ஏங்க அவங்க செய்யணும் அப்படி மூடிட்டு வண்டி சரி நீங்க எடுத்துக்க வீடியோ அதே மாதிரி பஞ்சாயத்து தலைவர்னா பஞ்சாயத்து தலைவர் தான் வந்து பேசணும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது பொம்பளை
ஆட்சிக்கு வந்தீங்க? எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? லேடிஸ் வர முடியாதா? எதுக்கு ஆட்சிக்கு வர்றீங்க? எந்த டைம் ஊருக்கு நல்ல சேர்த்து வரணும், எந்த டைம் வந்தாலும் வரணும் லேடிஸ். உங்களை வர்றதுக்கு அடிக்கிறது கிடையாது. தங்கவேலா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க செய்யுங்க தங்கவேலா. நாங்க வேணாம் நீங்க செஞ்சுட்டீங்க, அப்புறம் என்ன இருக்கு? உங்களால முடிஞ்சு நீங்க செஞ்சுட்டீங்க, அப்புறம் இதுக்கு மேல என்ன செய்யணும்? சொல்லு. என்ன செஞ்சுட்டு வரட்டும்ல, வராங்க. எல்லாரும் வருவாங்க. எடு பேசிக்கலாம். உங்க வீட்டுக்கே கூட ஃபைட் போட்டுக்கலாம், அதை கேட்கறதுக்கு முடியாது. இல்ல, அந்த ரோடு சொன்னீங்கல்ல, எத்தனை வேலை சொன்னீங்க? அந்த ரோடு மண்ணு போட்டுல 17,000 நான் பணம் எண்ணி கொடுத்துருக்கேன். அதை கொடுத்ததுக்கு முடியுமா என்ன உங்களை ஆளா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படி போய் கொடுப்பாங்க? 17,000 நான் கொடுத்தேன். தரேன் தம்பி, யாருக்கிட்டையும் ஒத்த பைசா பணம் வேணும்னு சொன்னீங்கல்ல, இதுவரை கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களான்னு கேட்கறேன். கொடுத்தீங்களா? அந்த ஒத்த ரூபா எனக்கு வர கிடையாது. ட்ரக்குக்காரங்களுக்கு யாரு கேட்கறது? கொடுத்திருக்கேன். ஊராட்சி தலைவர் நீங்க தானே வந்திருக்கீங்கப்பா? சும்மா வெறும் சத்தம் போடாத, என்ன பயமா? நான் உன்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். இல்ல நான் உன்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். நான் பயப்படுறதுக்கு உன்கிட்ட என் கால்ல விழுந்து அதனால எனக்கு கேட்க உரிமை இருக்கு. இல்லைங்க, 17,000 பணம் நான் எண்ணி கொடுத்தேன். நான் எத்தனை பேரும் நேர்ல பார்த்து கேட்டேன். ரமேஷ் கிட்ட வாங்கிட்டு